திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு, படம் ரிலீஸ் ஆயாச்சு. படம் ரிலீஸ் ஆனால் பார்த்துட்டு உங்கள்கிட்ட பேசுறது ஒரு வழக்கமாக வச்சுருக்கேன். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளிவந்திருக்கிற குபேரா. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் எல்எல்பி அண்ட் அமிகோஸ் கிரியேஷன்ஸ். அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது ஆஃப்டர் லாங் டைம், அதாவது 2021 அப்புறம் சேகர் கமுலா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் சேகர் கமுலோட டைரக்ஷனில் இந்த படத்தில் தனுஷோட இணைந்து நடித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா, அதுக்கப்புறம் நமது ஜிம் சார்பு, தலிப் தாஹில், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் பக்ஸ் எல்லாம் கூட நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்க்குறப்ப என்னன்னா, இது ஒரு எப்பவுமே தெலுங்கு படத்தில் ஒரு கமர்ஷியல் ஆக்ட் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். கமர்ஷியல் ஸ்டோரிஸ் தான் ஆல்வேஸ் வின். அது எப்பவுமே தெலுங்குல எல்லாரும் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். அது எப்படிப்பட்ட படமாக இருந்தாலும் சரி, இல்லை கருத்து சொன்னாலும் சரி, நல்ல கதையாக இருந்தாலும் கமர்ஷியல் இருந்தால் தான் எல்லா தரப்பினர் மக்களுக்கும் அது போய் சேரும். அவங்களும் நல்ல கலெக்ஷன் ஆகும், பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். ஓகே, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் எடுத்த, ஆனால் இது ஒரு கிரைம் ட்ராமா. இந்த ஜானரே பல பேருக்கு அப்பப்போ தான் எப்பயாவது ஒரு சில படங்கள் வரும். கிரைம் த்ரில்லர் கேள்விப்பட்டிருப்போம், கிரைம் ஹாரர் கூட கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இது கிரைம் ட்ராமா. கிரைம் ட்ராமானா என்னன்னா, இட்ஸ் எ ஸ்ட்ரைட் ஸ்டோரி. ஒரு நான் லீனியர் சப்ஜெக்ட். அதாவது கடைசி கிளைமேக்ஸில் ஃபஸ்ட்டு காமிச்சா, அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வேற ஒன்று விஷயத்தை காமிச்சாங்க. அப்புறம் கதையில் ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீன் மாறி மாறி வருது. அப்புறம் அங்கே இன்னொரு தொடர்கதை வந்தது. அது மாதிரிலாம் கன்ஃபியூஷனே இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக ஒரு கதையை சொல்லியிருக்காரு. அண்ட் சேகர் கமுலாவுக்கு முதல்ல என் மனமார்ந்த பாராட்டுகள். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம் அப்படிங்கிறது பொதுவாகவே நம்ம நாட்டில் நிறையா ஃபாலோ பண்ணுறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, கலைஞர் அவர்கள் பீரியட்லேயே இதை பற்றின ஒரு பெரிய ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அது நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அது எப்படி அப்படிங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சைக்காரர் மறுவாழ்வு அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை, அந்த ஒரு வேர்டு, அந்த ஒரு ஸ்கீம் வச்சு தான் இந்த ஹோல் ஃபிலிமே அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்துடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, தனுஷ் சார் இது வரைக்கும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காப்புல. ஸோ நான் தனுஷ் பண்ணும்போது இது D51, அதாவது தனுஷுடைய 51வது படம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கேரக்டர் ஒரு ஹீரோவா, ஒரு சின்ன பையனாக நடிக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரொமான்டிக் பாயாக அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஆக்ஷன் படங்கள் நடிக்க ஆரம்பிச்சு, அப்புறம் ஒரு மாஸ் ஹீரோ ஆகி நிறைய படங்கள் அந்த மாதிரி ரொம்ப சூப்பர் ஹிட் எல்லாம் கொடுத்துருக்காப்புல. மாஸ் ஹீரோ ஆனதுக்கப்புறம் இல்லை, சில பேரை இறக்கி பார்க்க முடியாது. இறக்கி பார்க்க முடியாதுன்னா என்னென்னா, ஒரு ரொம்ப டவுனான ஒரு கேரக்டரில் அவர் ஒன்றுமே செய்ய மாட்டாருங்க, அவர் மாஸ் ஹீரோலாம் கிடையாது, இதில் ஒரு சப் கேரக்டர் மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் அவரை பார்க்க முடியாது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தில் கதாநாயகன் தனுஷ் தான். ஆனால் தனுஷ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, படத்துடைய ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அவருக்குன்னு ஒரு கோடு வச்சுக்கிட்டார், ஒரு வட்டம். அந்த வட்டத்தை மீறி ஒரு இன்ச்சு கூட நடிக்கலை. அதாவது இந்த படத்தில் அவர் ஒரு பிச்சைக்காரராக வர்றாரு. அது ஆடியோ லான்ச்லேயே அவர் சொல்லிட்டாரு, நான் என்னை கொண்டு போய் திருப்பதியில் அம்மா தாயேன்னு உட்கார வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. அந்த லெவலுக்கு இந்த படத்தில் ஒரு பிச்சைக்காரன் கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. இந்த பிச்சைக்காரன் கேரக்டர் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த கேரக்டர் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணும், அந்த கேரக்டருக்கு எவ்வளோ தூரம் தைரியம் இருக்கும், அந்த கேரக்டருக்கு வேறு என்னென்னலாம் தோணும், இதை ரொம்ப ரொம்ப தெளிவாக பண்ண ஒரு அற்புதமான திரைப்படம் தான் குபேரா. ஸோ குபேராவில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக படம் பார்ப்போம். இந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்காக படம் பார்க்கும்போது என்னென்னா, டான்ஸு, பாட்டு, ஃபைட்டு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதில் ராஷ்மிகா மந்தனா அப்படின்னாவே எல்லாரும் எதிர்பார்க்குறது என்ன, அவங்க டான்ஸ் இருக்குமா சார் அப்படின்வாங்க. ஆனால் இந்த படத்தில் ராஷ்மிகா மந்தனோட டான்ஸ் எல்லாம் கிடையாது. ராஷ்மிகா மந்தனா இவ்வளோ ஒரு சிறந்த நடிகையா அப்படிங்கிறது நான் முதல் முறையாக இதை பார்க்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கிறாங்க. ராஷ்மிகா மந்தனா மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு கேரக்டருமே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அதில் எனக்கு ஃபஸ்ட்டு அவங்கெல்லாம் என்ன மாதிரி ஆர்டிஸ்ட்னு எனக்கு தெரியல. ஜூனியர் ஆர்டிஸ்டா இல்லை இந்த படத்துக்காக நடிக்க அந்த புதுமுகங்களான்னு தெரியல. ஒரு ஃபீமேல் கேரக்டரு, அது ஒரு பிச்சைக்கார பொண்ணு, ஒரு பொண்ணு அந்த பிச்சைக்கார இதுலேருந்து கூப்பிட்டு வருவாங்க, அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் இன்னொரு கேரளாலேருந்து இருக்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கூப்பிட்டு வர இன்னொரு பிச்சைக்கார பையன். அதுக்கப்புறம் ஒரு டிபெட்டியனா நேபாளியா எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல. ஆனால் அந்த கேரக்டரை அவரை பார்க்கும்போதே அவருடைய அந்த ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். அதாவது என்னென்னா, பிச்சைக்காரர்களுக்கு கூட்டு அவங்கள ரிஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லும்போது அவங்கள ஏதாவது தவறான பாதையில் யூஸ் பண்ணும்போது ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். அந்த இன்செக்யூரிட்டியை முகத்தில் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காரு. அந்த நடிகர் உண்மையிலேயே நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீ இஸ் நாட் ஃப்ரம் தமிழ்நாடு, ஆந்திரா அந்த மாதிரி இங்கெல்லாம் கிடையாது. அவர் வேறு ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர், டிபெட்டினா அசாமிஸோ ஏதோ ஒன்று இருக்கலாம். அந்த மாதிரி அந்த நடிகர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த மியூசிக் அப்படின்னு பார்க்கும்போது தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக் பண்ணியிருக்காரு. தேவி ஸ்ரீ பிரசாதோட மியூசிக்கில்
எங்கடா பாட்டுக்கிட்டு டான்ஸுன்னு இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு நினச்சேன். ஆனால் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கதைக்கு ஊட்டின மாதிரி ஒரு விஷயத்தை இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவி ஸ்ரீ பிரசாத்னாவே வந்து எப்பவுமே வந்து அங்கங்கே போட்டு பயங்கரமாக வந்து ஒரு ஃபாஸ்ட் பீட்டில் சாங் இருந்துகிட்டே இருக்கும் சார். அப்படிலாம் கிடையாது. கதைக்கு என்ன தேவை, அந்த கதைக்கு இப்படி ஒரு பாட்டு வேணும் அப்படிங்கிறதுனால அந்த பாட்டை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துடைய கதை அப்படின்னு ஒரு லைனில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்கேம், மணி ஸ்கேம்னா என்னென்னா, இந்த ஒரு பணத்தை டிரான்சாக்ட் பண்ணுற ஒரு விஷயம். அந்த பணத்தை டிரான்சாக்ட் பண்ணுற விஷயத்தில் வந்து யாரை வச்சு பண்ணலாம், இந்த பினாமியை வச்சு பண்ணலாம். அந்த பினாமினா யார் இருக்கலாம் அப்படின்னா, நமக்கு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஒருத்தராக இருக்கணும். அப்படிங்கிறப்போ அந்த பினாமி யார் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து 4 பிச்சைக்காரங்களை பிடிப்போம் அப்படின்னு நாகார்ஜுனா சொல்லிடுறாரு. நாகார்ஜுனா வந்து ஒரு சிபிஐ ஆஃபீஸராக வர்றாரு. தன்னுடைய ஃபேமிலிக்காக என்ன பண்ணுறாருன்னா, சிபிஐ ஆஃபீஸராக இருந்தவர் அந்த வேலையில் வந்து கொஞ்சம் அடிபட்டு அதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஜெயிலுக்கு போய் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அங்கேருந்து நான் இனிமேல் தப்பு தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரில் மாறுறாரு. அப்படி மாறும்பொழுது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி 4 பிச்சைக்காரங்களை சேர்த்து அவங்கள வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு தொழிலதிபராக்கி அதுலேருந்து ஒரு மணி ஸ்கேம் பண்ணோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். ஓகே, டன். இதில் இப்போ 4 பேர் சர்ச் பண்ணும்போது என்னென்னா, இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரில் தனுஷோட கூட இருக்கிற ஒரு தாத்தாவாக வந்து ஒருத்தர் நடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு அவர் பார்க்கும்போது எனக்கு அடையாளமே தெரில. அவர் வந்து நின்னோடனே ஃபஸ்ட்டு டயலாக் இல்லாத போது அவர் பார்த்தோன்னே அவர் ஒரு வயசானவர், நல்லா இருக்குது, ஏதோ ஆந்திராவில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா, ஏன்னா இந்த படம் வந்து தமிழ் தெலுங்கு பைலிங்குள்ள பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சிருந்தேன். பார்த்தா பாக்யராஜ் சாரை வந்து அந்த ஒரு சின்ன கேரக்டர் தான், ரொம்ப ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் தான் சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஹாஃபில் கொஞ்சம் ஒரு சீனு, அதுக்கப்புறம் கடைசியாக கிளைமேக்ஸில் ஒரு சீன், இவ்வளோ தான், பெருசாலாம் ஒன்றும் வரல. ஆனால் இது வரைக்கும் பாக்யராஜ் சார் வந்து இந்த மாதிரி வந்து இந்த கெட்ட போட்டு ருத்ரா படத்தில் வந்து திருடு வரல, அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப தத்ரூபமாக பண்ணியிருந்தார். அது ஒரு சுவாமிஜி மாதிரி. அது அவர் சொன்ன வந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது என்னென்னா, ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸு, ஒரு பிச்சைக்காரனை அடிச்சு போட்டோன்னே என்னப்பா யாருப்பா அந்த பாடி எடுக்கிறதுங்கன்னா யாருமே இல்லை. அப்புறம் அந்த பாடி எடுக்கிறதுக்கு கூட எல்லாருமே வந்து காசு வேணும் அப்படிங்கிறாங்க. இந்த உலகம் காசை எதிர்பார்க்குது அப்படிங்கிறத ரொம்ப சைலண்ட்டாக சொல்லியிருக்காரு. அந்த பாடி எடுக்கிறது கூட காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி, அந்த சமயத்தில் அந்த பாடி வந்து இல்லை அவனை கட்டை வச்சு எரிச்சிரு, நம்மகிட்ட கொஞ்சம் காசு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற காசெல்லாம் கொடுத்து கட்டை வச்சு எரிச்சிரு. ஏன்னா இந்த ஜென்மத்தோட இவனுடைய அந்த இது முடியட்டும், அந்த பிச்சை எடுக்கிறதுனா அடுத்த ஜென்மத்திலேயே நல்ல இடத்துல நல்ல ஒரு மனிதனாக பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பிறப்பை வந்து இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது ரொம்ப எமோஷனலாக இருந்தது. அந்த ஃபஸ்ட்டு ஷாட்லேயே வந்து அந்த பாடி எரிக்கும் போதே இவங்கெல்லாம் என்ன கேரக்டர் அப்படிங்கிறதும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறதும் பார்க்குறப்போ ரொம்ப ஒரு நமக்குள்ளேயே ஒரு மனசை உலுக்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு ஃப்ரேமில் தான் பார்த்துட்டே போவோம். இந்த கண்ணு வந்து இப்படி பார்க்குற ஃப்ரேம் தான். அதுக்கப்புறம் இந்த வலது இடத்துல என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம பயணம் செய்யக்கூடிய பாதையில் வந்து வலது இடத்துல நிறைய கஷ்டம் இருக்கும், நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம். அப்படி ஒரு விஷயந்தான் இதுவும். உங்கள் இடது பக்கத்தில் யாராவது ஒருத்தர் வந்து பணம் வேணும், காசு வேணும்னு சொல்லி பிச்சை எடுத்துருப்பான். அவங்கள பார்க்கும்போது நமக்கு இது வரைக்கும் இப்படி ஒரு ஃபீல் வந்ததுனால குபேரா படம் வந்து நம்மளுடைய மனதை உலுக்கியது. அவங்களுக்கும் ஒரு வாழ்வு. அதில் இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு டைலாக் என்னென்னா, தனுஷ் கேட்குற ஒரு டைலாக் தான். அதாவது பணக்காரங்களை பார்த்து கேட்குற டைலாக் என்ன அப்படின்னா, நீங்கள் மட்டும்தான் வாழணுமா சார், நாங்களாம் அந்த உலகத்தில் வாழவே கூடாதா சார் அப்படின்னு. அது வந்து உண்மையிலே யோசிக்க வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் இதில் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து டைரக்டர் ராம் வந்து ஒரு படத்தில் சொல்லுவார், இந்த உலகத்தில் 2 கேட்டகரி தான், ஒருத்தன் பணம் இருக்கிறவன், ஒருத்தன் பணம் இல்லாதவன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய பணக்காரங்க அப்படின்னா பணக்காரங்க தான். பணம் இல்லை, நம்ம வந்து கொஞ்சம் இருக்குது ஆனால் சில விஷயத்துக்கு கேட்கணும் அப்படின்னாவே அவங்கள வந்து இவங்க பிச்சைக்காரன்னு ட்ரீட் பண்ணுறாங்க. அப்படி தான் வந்து இந்த உலகத்தில் எல்லோரும் பார்க்குறாங்க, அவங்கள்ட்ட பணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதை பார்க்கும்போது ஒரு வலி இருக்கும்ல உள்ள, இந்த பணம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு வலி இருக்கும். அந்த பணக்காரங்களை பார்க்கும்போது எங்களை ஏன் இப்படி ஏளனமாக பார்க்குறீங்க, இது பல படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. ரியல் லைஃப்லேயும் நிறைய பேருக்கு வந்து இது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய பேர் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே வந்து பேசும்போதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஆணவமாக ஆடுறாப்புலப்பா, பணம் இருக்குல்ல எல்லாம் அந்த ஆணவம் தான் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து அதை வந்து வெளியில் காட்டுற மாதிரி அது ரொம்ப கிளீஷேவாகவே சொல்லியிருக்காங்க. பணம் இருக்கிறவன் பணக்காரன், பணம் இல்லாதவன் பிச்சைக்காரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மையிலே எனக்கு வந்து ராம் சொன்னது தான் ஞாபகத்துக்கு வருது. 2 கேட்டகரி தான், ஒருத்தர் பணம் இருக்கிறவன், ஒருத்தர் பணம் இல்லாதவன். இதில் இந்த பிச்சைக்காரன் அடிக்கடி நான் சொல்லும்போது வந்து, சார் அவங்கள அப்படி சொல்லாதீங்க சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எனக்கு அவங்கள அப்படி சொல்கிறதுக்கும் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அப்படி சொல்கிறதுக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி என் கூட ஒரு நண்பர் இருந்தார், திண்டுக்கல் சரவணன், டவுட் சேர்ந்து 2 பேர் இருந்தாங்க. அதில் வந்து என்னென்னா, தபால் போடுறவங்களை என்னென்னு சொல்கிறோம், தபால்காரன்னு சொல்கிறோம். பால் போடுறவங்களை என்னென்னு சொல்கிறோம், பால்காரன்னு சொல்கிறோம். அப்போ பிச்சை போடுறவங்கள அப்படின்னா, பிச்சை போடுறவங்க தர்ம பிரபு அப்படின்னா,
ஏப்பா பிச்சைக்காரன்னு அவனை எப்படி சொல்கிறது, நாம் தானே பிச்சை போடுறோம், அப்போ போடுறவங்க தானே பிச்சைக்காரன் அப்படின்னு. இது அப்போ ரொம்ப சிந்திக்க வச்ச ஒரு விஷயம். நான் அடிக்கடி என்னுடைய நண்பர் திண்டுக்கல் சரவணன்ட்டையும் டவுட் சேர்ந்துல்ட்டையும் அதை சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் இந்த படத்தில் வந்து அதை பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது, கரெக்டு, நம்ம வந்து தர்மம் செய்கிறோங்கிறத விட அவங்களையும் நம்ம பிச்சைக்காரன்னு சொல்லணும் அப்படின்னு. அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பேரே வைக்கணும். ஆக்சுவலாக அவங்க வந்து கடவுளின் குழந்தைகள்னு வைக்கலாம், எப்படி வேணாலும் வைக்கலாம். அதுக்கு ஏதாவது ஒரு பேர் வந்து உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அவங்கள இனிமேல் நம்ம பிச்சைக்காரங்கன்னு கூப்பிடவே கூடாது. அதுதான் எனக்கு தோணுன ஒரு விஷயம். இல்லை இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு குபேரன்னு பேர் வச்சிடலாமே, குபேரர்கள்லாம் தெருவில் இருக்காங்கன்னு சொல்லிடலாமே, பாரு குபேரர்கள் கேட்குறாங்கன்னு சொல்லலாம். அவங்களுக்கு பேர்லையாவது ஒரு உயர்வு இருக்கட்டும், பேரில் ஏன் அவங்கள ரொம்ப தாழ்த்தி சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. ஆனால் இந்த படத்தில் ஆக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் தனுஷ், இன்னொரு பக்கம் நாகார்ஜுனா சார். நாகார்ஜுனா வந்து ஆக்சுவலாக நான் சொல்லுவேன், நான் அவரை நேரில் சந்திக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு ஒரு தடவை கிடச்சிருக்கு. அப்போ என்னென்னா ரொம்ப பக்கத்தில் பார்த்தேன். அதாவது அந்த கரிஸ்மா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த கரிஸ்மான்னு சொல்கிறது என்னென்னா, அவருக்கு அப்போ வந்து ஒரு ஐ திங்க் நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ அவருக்கு என்ன ஏஜுங்கிறது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போதே அவர் வந்து நின்று அப்படி பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுற அந்த பர்டிகுலர் நேரத்தில், அதாவது சொல்லுவோம், ஒரு ஆம்பளைக்கே லவ் பண்ணணும்னு தோணுதுன்னு வாங்கலாம். அந்த அளவுக்கு நாகார்ஜுனா வந்து சச் அ கிரேசி கை. அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. அன்னைக்கு பார்த்த மாதிரி இன்றைக்கி இருக்கிறாருங்க. அன்னைக்கு இதே திட்டத்தில் பார்த்தோம், உதயம் படத்தில் பார்த்தோம், இதெல்லாம் எப்போ கிட்டத்தட்ட ஒரு 30-35 இயர்ஸ் பேக்கு. அப்போ பார்த்தா இப்பவும் அதே மாதிரி அதே சாம், அதே லுக்கு, அப்படி வந்து நின்னார்னா பார்த்தாருனா, அது என்ன படத்தில் வந்து அவருடைய ஸ்மைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சிரிக்கிறதுக்கான நேரம் படத்தில் இல்லை, அது கொஞ்சம் சீரியஸான ரோலாக போயிடுச்சு அப்படிங்கிறதுனால சிரிக்கிறதுக்கான இடம் இல்லை. ஆனால் சிரித்த மாதிரி ஒரே ஒரு ஃபோட்டோ இருந்தது சார், அந்த ஃபோட்டோவையாவது ஒரு தடவை மாட்டுங்க சார் அப்படின்னு வாங்கல, அந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த படத்தில் சுனைனா அவங்க வந்து நாகார்ஜுனா ஒய்ஃப் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. 2 சீன் வந்தாலும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த படத்தில் நடித்த வில்லன், இந்த வில்லன் பார்க்கும்பொழுது உண்மையிலேயே வந்து ஒரு பணக்காரங்கிறது எனக்கு தோணுச்சு. ஜிம் சார்ப் வந்து எந்த ஊருங்கிறது எக்ஸாக்டாக எனக்கு தெரியலைங்க. ஆனால் ஜிம் சார்ப் வந்து உண்மையிலேயே நல்ல பளபளன்னு, அதாவது வந்து ஒரு இந்த பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி ஒன்று. அவர் வந்து பணக்காரரு, அவர் தான் இந்த மாதிரி டிரான்சாக்ட் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது கதையில் நம்பக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. இங்கே என்ன ஒரு முக்கியமான விஷயம் காமிக்கணும் அப்படின்னா, சேகர் கமலோட டைரக்ஷனில் இந்த கேஸ்டிங், ஒரு கதையில் யாரை கேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. அதில் எனக்கு வந்து தனுஷாட்ட எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சீனில் ஒரு பிச்சைக்காரராக காமிக்கிறாங்க. ஒரே படத்துடைய போஸ்டர் ஒரு பெரிய ப்ளஸ். போஸ்டரில் கூட ஏமாத்தலை. அவர் படத்தில் இந்த கேரக்டர் தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு போஸ்டர் வச்சுருக்கிறாங்க. போஸ்டரில் கூட ஏமாத்தலை. போஸ்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா போஸ்டரை பார்த்து தான் படத்துக்கே வருவாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதில் தனுஷோட ஆக்டிங், வாட் அ ஃபென்டாபுலஸ் அண்ட் ஃபேபுலஸ் ஆக்டிங். அதாவது ஒரு இடத்துல கூட இல்லை, அவர் என்ன ஒரு இடத்துல கண் கலங்க வச்சிட்டார். கடைசி வரைக்கும் அந்த ஹீரோவாக ரைஸ் ஆகி நான் ஒன்று அடித்து கொண்டுறேன் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு கதைக்கு தேவை என்ன, அந்த கதையில் அந்த கேரக்டர் என்ன பண்ணும், அந்த கேரக்டருக்கு எவ்வளோ தூரம் கோவம் வரும், என்ன ஒரு வெறி வரும், அடிக்க தெரியாமல் அடிக்கிறது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. நான் சில சமயத்தில் யோசிப்பேன், இது மாதிரி ஒரு பிச்சைக்கார கேரக்டர் அப்படின்னா சில படங்கள் அதை எக்ஸாஜரேட் பண்ணி காமிப்பாங்க. எக்ஸாஜரேட் பண்ணினா அவருக்கு ஒரு பெரிய மனவியாதி, அவருக்கு வந்து அப்படியே யாரை பார்த்தாலும் அப்படி இப்படி தோணுது, அப்படி கண்ணை எப்படி வச்சுக்கிறது, இப்படி பார்க்குறது, அப்படிலாம் எதுவுமே இல்லை. வெரி நைஸ், வெரி ஃப்ளாட். அதாவது என்னென்னா அவங்கள ஒரு பெரிய ஒரு மனநோயாளி மாதிரி காமிக்கிறதுலாம் இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, ஒரு சராசரி லைஃப். இதுக்கு முன்னாடி வந்து சசி சார் பிச்சைக்காரன் ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே அப்படி தான் நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு தே ஹேவ் அ லைஃப், அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது, ஒரு சந்தோஷம் இருக்குது, ஒரு மகிழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறது. அது வந்து இந்த உலகத்தில் எல்லாருக்கும் காமன். மகிழ்ச்சியாக இருப்பதும் சந்தோஷமாக இருக்கிறதும் எல்லாருக்கும் காமன். அதில் யாருக்கும் விதிவிலக்கே கிடையாது. என்ன மனிதர்களை பிரிப்பது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பணம் தான் பிரிக்குது அப்படிங்கிறத இந்த படத்து மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த பணம் தான் வந்து உயர்வு தாழ்வு, உங்ககிட்ட இருக்குது என்கிட்ட இல்லை, நான் வந்து பெரிய ஆள் நீ ரொம்ப சின்ன ஆள், நான் சொல்கிறத நீ கேட்கணும், இது எல்லாமே பணத்தினால தான் மிகப்பெரிய லெவலில் பிரியுது அப்படிங்கிறது தான் இந்த படத்துலேருந்து நான் வந்து பார்த்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அண்ட் இந்த படத்துடைய ஆக்டிங் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தனுஷ் சார். அண்ட் தனுஷ் சாருக்கு வந்து மீண்டும் கூட ஒரு தேசிய விருது தரலாம். எனக்கு தெரிஞ்சவருக்கு வந்து வருஷம் ஒன்று தரலாம். ஏன்னா அவருடைய எல்லா படங்கள்லையும் ஒரு படத்தில் எப்படி நடிக்கணும், திருச்சிட்டம்பலம் நடிக்கும் போதே சொன்னேன், அந்த திருச்சிட்டம்பலம் கேரக்டர் பண்ணுறப்பவே அவர் எந்த அளவுக்கு செட்டிலாக பண்ணணும், எவ்வளோ தூரம் பண்ணணும். ஒரு படத்தில் வந்து நம்ம ஆக்ஷன் ஹீரோவாக நடிச்சிட்டோம், அந்த ஆக்ஷனாக நடித்தோம், நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், முத்திரை குத்திடுறோம், இவருனாவே இப்படி தான் சார் ஆக்ஷன் அப்படின்னு.
அந்த வகையில் நான் வந்து எனக்கு இது அஜித் சார் கூட ஏற்றுப்பார். அஜித் சார் கூட சமயத்தில் தான் நல்ல கதை தான் நடிக்கலான்னு வர்றாரு. நடிக்கலான்னு நேத்தலை நீ போய் இப்படி நடிக்கிறிய, நீ வந்தாலே 10 ஜீப்பை தூக்கி போட்டு கொளுத்தணும்ல அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாது. அவங்க எல்லா கேரக்டரும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள சில மாதிரி ஒரு முத்திரை குத்தி அவங்கள ஓரமாக உட்கார வச்சிட்டிங்க. இவங்கெல்லாம் ஆக்ஷன் தான் பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் நடிப்பாங்க அப்படின்னு. ஆனால் நல்ல வேலை அந்த பார்டர்லேருந்து தப்பிச்சு வந்ததில் எனக்கு வந்து தனுஷ் சாராக இருக்கட்டும், சூர்யாவாக இருக்கட்டும், கார்த்தியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து எனக்கு வந்து பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் தமிழ் சினிமாவுக்கு. அதனால் வந்து இந்த படம் நீங்கள் தாராளமாக இப்போ பார்க்கலாம். ஆனால் ஒன்று, இந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டு இந்த படத்தில் குபேரா வேற மாதிரி இருக்க போகுது, பாட்டு இருக்க போகுது, ராஷ்மிகா டான்ஸு சோப் ஒன்றும் கிடையாது. நேராக போங்க. ஒரு அழகாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையாள படத்தில் நல்ல கதைகள்லாம் எடுக்கிறாங்க சார், சமீபத்தில் நிறையா பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நல்ல கதைகளையே கமர்ஷியலாக பிரம்மாண்டமாக எடுத்தால் எப்படி இருக்கும், அதுதான் குபேரா. குபேராவில் ஒரு நல்ல கதை இருக்குது. இந்த கதை எடுக்கிறதுக்கான காரணம் கூட எனக்கு தெரிஞ்சு சேகர் கமலாட்டை வந்து என்னைக்காக சந்திச்சா அந்த கேள்வி கேட்கணும். சசி சார் பிச்சைக்காரன் ஒரு படம் எடுத்தார். அந்த பிச்சைக்காரனுங்கிற படம் எடுக்கும்போது அது வந்து தெலுங்கில் சக்க போடு போட்டுச்சு. ஸோ தெலுங்கில் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டரும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து கதைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்கனால இந்த படத்தை எடுத்தாரா அப்படிங்கிறது. அது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் 4 பேர்னா வந்து லோக்கலில் வேலை செய்கிறவன் ஏதாவது ஒன்று வச்சிடலாம். பட் ஐடென்டிட்டி இல்லாத ஒருத்தர், அவங்களுக்கு காசு பண்ணால் என்னென்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரை வச்சு இந்த கதையை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காரு. வாழ்த்துக்கள் சேகர் கமலா. உங்கள் வருகை இந்த தமிழ்நாட்டிற்கு நாங்கள் எல்லாரும் வரவேற்கிறோம். ரொம்ப அருமையான அற்புதமான படத்தை கொடுத்துருக்கீங்க. தனுஷ் சாருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரியை கொடுத்துருக்கீங்க. அண்ட் ஒருத்தர் என்ன டக்குன்னு தேட்டர் விட்டு வெளில ஒருத்தர் கேட்டார், சார் நாகார்ஜுனோட கம்பேக் பற்றி என்ன நினைக்கிறேன்? நாகார்ஜுனா கம்பேக்னா அவர் என்ன 10 வருஷமாக நடிக்காமல் இருந்தார். அவர் தெலுங்கில் நிறைய படம் பண்ணிகிட்டு இருக்கார். தமிழில் எப்பயாவது தான் வந்து ஸ்டேட் ஃபிலிம்ஸ் வந்து அப்பப்போ பண்ணுறாரு. இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ராஷ்மிகா மந்தனா, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ராஷ்மிகா மந்தனா நீங்கள் ரொம்ப நல்ல நடிகைங்கிறத இந்த படத்தில் வந்து ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. நாட் ஒன்லி வெரி கிளாமரஸாக ஒரு டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறத இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறீங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்துடைய நிறைய சீனை நான் சொல்ல விரும்பலை. ஏன் விரும்பலை அப்படின்னா, இந்த படத்தை நீங்கள் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் நல்ல எமோஷனான ரொம்ப மனசை தொடுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. தியேட்டரில் பார்த்தவங்க எல்லாருமே வந்து ஒரு சில சீன்லாம் அவங்களுக்குள்ள ஒரு எமோட் ஆகிட்டாங்க. நானே பார்த்தேன். பக்கத்தில் ஒருத்தர் வந்து லைட்டாக அவருக்கு வந்து ஒரு சின்ன கண்ணீர். உடனே கமெண்ட்டில் போட்டுறாதீங்க, படம் எப்படி இருந்துன்னு தெரியல, அதனால தான் அவர் கண்ணீர் விட்டார்னு. சரியா? படம் உண்மையிலே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இந்த படம் நல்லாயிருக்கு. படம் கொஞ்சம் லென்த்தி, 3 மணி நேரம், ஆனால் போகிறதே தெரியல. இந்த கதையை வந்து ரொம்ப அற்புதமாக டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த டீம். பெஸ்ட் விஷஸ். இந்த படத்துக்கு மார்க் அப்படின்னு கொடுக்குறப்போ வந்து கதை 10க்கு 9, திரைக்கதை 10க்கு 9, வசனம் 10க்கு 9, டைரக்ஷன் 10க்கு 9, அண்ட் சினிமாட்டோகிராஃபி வாவ் பியூட்டிஃபுல். கதைக்கு என்ன சினிமாட்டோகிராஃபி வேணுமோ அதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் சினிமாட்டோகிராஃபர் வந்து ஐ திங்க் இஸ் நிகேத் பொம்மிரெட்டி. நிகேத் பொம்மிரெட்டி బాగున్నారు బాగుంది ఈ ఫిల్ము, நல்ல கேமரா, நைஸ். அது அவர் தெலுங்கு படம், தெலுங்குலேயும் தமிழ்லையும் எடுத்துக்காங்க. அவருக்காக புரியுற மாதிரி சொன்னேன். அவர் என்ன உடனே நீங்கள் சொல்லுவீங்களே, அவர் என்ன கேட்க போகிறாரே, டேய் நீ பேசுகிற அந்த ரிவ்யூவை நாங்கள் தான் கேட்குறோம் அப்படின்னு. பரவாயில்ல, யாராவது கேட்டால் சொல்லுங்கள். அண்ட் இந்த படத்துடைய கேமராவுக்கு 9 out of 10. அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் அகைன் தேவிஸ்ரீ பிரசாத், வண்டர்ஃபுல். ஒரு சாங், அதுவும் அந்த ஒரு தனுஷ் சாரே பாடி ஆடின ஒரு சாங், மைண்ட் ப்ளோயிங். அது ஒரு ட்ரீட்பா தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும். அந்த பாட்டு செம்மையாக இருக்குது, டான்ஸ் சூப்பராக இருக்குது. அந்த ஒரு பாட்டு வந்து இட்ஸ் a வெரி பிக் ட்ரீட்டு. ஸோ அதனால் வந்து அவருக்கும் தேவிஸ்ரீ பிரசாதுக்கும் வந்து 10 out of 10 9. ஓகே. அதுக்கப்புறம் வேறு யார் டெக்னீஷியன்ஸு, ப்ரொடக்ஷனு அண்ட் இதை பார்க்குற ஆடியன்ஸ் தான் இனிமேல் முடிவு பண்ணோம் இந்த படத்தை எவ்வளோ தூரம் நம்ம கொண்டு போக போகிறோன்னு. இந்த ஒண்டர்ஃபுல் ஃபிலிம் தொடர்ந்து பாருங்கள். இன்னும் அடுத்தடுத்த திரைப்படங்கள் இந்த வாரம் ரிலீஸ் ஆனதை பற்றி நிறையா நான் பேச போகிறேன். திரைக்குறள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.